இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல ஏதோ ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு கடத்தின நம்ம ரெட்ஸையும் மத்த பசங்களை கூட்டு வந்திருப்பாங்களா. பரவாயில்லையே, உன்னை கடத்த வந்த இந்த ஸ்பைக் தலையினே இந்த அளவுக்கு அடிச்சிருந்திருக்கே, நீ பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்னு நம்ம ரெட்ஸுவை பாராட்ட. அதுக்கு அந்த ஸ்பைக் மண்டையன் இவன் ஒன்னும் அடிக்கல, இன்னொரு பையன் வந்தான், அவன் தான் வச்சு பொழக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு சின்ன பையனா இருந்துட்டு கூட என்னையே வந்து தூக்கி சாப்பிட்டு இருந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் கண்ணுல நான் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் அப்படி தப்பிச்சு வந்தேன்னு சொல்லும்போது, அட அறிவு கட்ட பயலே, அப்படின்னா அவனை நீ தூக்கிட்டு வந்திருக்கணும்டான்னு கேட்டா, இவனை கடத்துறதான மிஷின், அப்படி இருக்கக்குள்ள எதுக்கு நான் தேவையில்லாம அந்த பையனை கடத்தணும்னு கேட்க, இதுக்கு தாண்டா உங்களை படிங்கடான்னு சொன்னா கேட்கறையாடா, ஏன்டாடி அவன் சைக்கிக் பவர் இருக்கு அப்படின்னா தூக்கிட்டு வர வேண்டியதுனாடா, இதுக்குதான் உன்ன மாதிரி ஆளுகிட்ட நான் வேலை செய்யறது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மீசக்காரன் வந்துட்டு, நீங்க ஏதோ ஒரு பையனை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவனை பிடிக்காம விட்டது நம்ம பாஸுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா நான் வேணா உங்களுக்கு பதிலா போய் அவனை பிடிச்சிட்டு வரட்டான்னு கேட்க, அதுக்கப்புறம் அந்த மீசக்காரனும் அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்க. அவனோட ஐடியா என்னன்னா, இந்த ஸ்பைக் மண்டைன்னு பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான், பட் இருந்தாலும் ஒரு முட்டா பீஸ். ஆனா இந்த மீசக்காரன் இந்த கிளாங்கிற ஆர்கனைசேஷன்லயே பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தன். ப்ராபபிலி அந்த ஸ்பைக் மண்டையே நம்ம ஹீரோ வந்து இந்த அளவுக்கு அடிச்சு விட்டு இருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹீரோ பையன் நம்ம கூட சேர்ந்தான் அப்படிங்கும் போது அவன் என்ன விட பவர்ஃபுல் ஆயிருவான். அது நல்லதுக்கு இல்ல, அதனால முளையிலேயே கிள்ளணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கிற அந்த மீசக்காரன். அதுவே இங்க டேரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆர்கனைசேஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, உண்மையிலே அந்த ஆர்கனைசேஷனை நீ டேக் டவுன் பண்ண போற அப்படின்னா உன் கூட பயங்கர ஸ்மார்ட்டா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தன் வேணும்டான்னு சொல்ல, பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்ல இருந்து யாரையாவது கூட்டு வரணுமான்னு கேட்பானா, அசிங்கத்தில் அசிங்கம் நான்டா, நான் ஒருத்தர் இருக்கிறேன் மறந்துட்டியா என்ன, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நீ உன் தம்பியை காப்பாத்தணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீனா போதும், எவன் வந்தாலும் சரி தூக்கி சொருவிட வேண்டியதான்னு சொல்லுவானா. அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உதவி பண்றேன்னு அந்த பணக்கார பையன் கேட்க, அவ்வளவு கஷ்டம்லாம் தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மள பிடிக்கிறதுக்கு அவனுங்களே வருவானுங்கும் போது ஆல்ரெடி அந்த மீசக்காரன் அங்க என்ட்ரி கொடுக்குறான். அதுவே இங்க அந்த மார்க் மாமா அந்த ஸ்பைக் மண்டைங்கிட்ட, என்னடே அந்த குட்டி பையனை அந்த மீசக்காரன் வந்து பிடிச்சிருவானா என்னன்னு கேட்கும் போது, இல்லப்பா அந்த குட்டி பையன் கிட்ட நான் சண்டை போட்டு இருக்கும் போது கொஞ்சம் மட்டும் அவனை அசால்ட்டா நினைச்சிருந்தேன், அந்த குட்டி பையனை தூக்கி போட்டு சொருகி இருந்திருப்பான். சோ நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து அந்த மீசக்காரன் கண்டிப்பா பயங்கர ப்ரிப்பேர்டா தான் போயிருந்திருப்பான், ஈஸியாவே அந்த குட்டி பையனை தூக்கி போட்டு சாத்திடுவான் அப்படின்னு சொன்னா, இங்க அந்த மீசக்காரனை தலையில கட்டி தண்ணியில போட்டு முக்கிட்டு இருக்கிற நம்ம டேரு அந்த மீசக்காரனை அடிக்கிறது மட்டும் இல்லாம அவனை அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. இப்ப அதுவே அந்த கிளா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா, அவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இருந்திருப்பாங்களா. சோ அந்த ஆர்கனைசேஷனோட ஒரு பர்டிகுலர் டிவிஷன் அமைவனுங்க. அதுல ஒரு சில பேர்லாம் இருப்பாங்களா, பார்த்தா ஒரு குட்டி குழந்தை கூட இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் வராங்க. சோ இவங்க தான் இந்த டிவிஷனோட லீடராமா. என்னடே இப்பதான் பாஸ் கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அடுத்த மாசம் நம்ம பாஸ் வந்து ஜப்பானுக்கு வராராமா, வந்துட்டு நீங்க இருக்கிறீங்கல்ல உங்கள 2 பேரை வந்து திருப்பி ஹெட் குவார்டர்ஸ் கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறாரு. ஆனா ஸ்பைக் மண்டைய கண்டிப்பா உன்ன கூட்டிட்டு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ வாங்கின உத அப்படிடான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்த சில அல்லகைங்க எல்லாரும் இப்ப கடத்திட்டு வந்த சின்ன பசங்களா இருக்கிறானுங்களா, இவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க உலகத்தையே வந்து டேக் ஓவர் பண்ண போறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சைக்கிக் பவர் உள்ள எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்த்து மக்களை வந்து நாங்க நல்வழியில வந்து நடத்த போறோம் அப்படின்லாம் சொல்ல, உங்களோட நோக்கத்தை கேட்டா எனக்கு சிப்பு தாண்டா வருதுன்னு ரிட்ஸு கலாய்க்கும் போது வாயிலே ஒன்று வைப்பானுங்களா. அப்ப அந்த இடத்துல வளத்தைய ஒரு டோரிக்கன ஒருத்தர் இருப்பானா, அவனை பார்த்து நம்ம ரிட்ஸுமே தலை இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, இவங்க தேவையில்லாம தெரியாம எங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எந்த ஒரு சைக்கிக் பவரும் இல்ல அப்படின்னு எல்லாரும் பேசி வச்சுட்டு என்ன பொய் சொல்றீங்களாடா அப்படின்னு கேட்பானா. அப்போ அதுல ஒரு பர்டிகுலர் பையனை மட்டும் வெளியே கூப்பிட்டு அவனோட பவரை பயன்படுத்துறான்னு சொல்ல, அவன் யூஸ் பண்ண மாட்டானா, ஓ அவ்வளவு திமுறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கதற கத்தியால குத்தி அதுக்கப்புறம் அந்த பாடியை கொண்டாந்து இழுத்து போடுறான். நீங்க யாராவது எங்க கூட சேர மாட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து நீங்க வெளியும் உருப்படியா போக மாட்டீங்கன்னு மிரட்ட, அதுவே அந்த மீசக்காரன் ஒரு கார்ல நம்ம ஹீரோவையும் டேரோவையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துருவானா. அப்படி கார் லேண்ட் ஆன உடனே அந்த மீசக்காரன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக, டேரோவும் ஓகே ஏற்கனவே சமயம் அடிச்சிருந்திருக்கோம், கண்டிப்பா திருப்பி நம்ம கூட சண்டை போட மாட்டான் அப்படின்னு நினைக்க, அவன் என்னன்னா காட்டுக்குள்ள வசம் எங்கிட்ட மாட்டிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மரங்கள் கிளைகள் இதே எல்லாத்தையுமே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம டேரோவாலே கொஞ்சம் சமாளிக்க முடியாத மாதிரி தான் தெரியுமா. அப்ப ஹீரோ அசால்ட்டா அங்க இருக்கிற 2 மரத்தை பிடுங்கி அந்த மீசக்காரனை அதே இடத்துல படுக்க போட்டுருவான். டேருக்கும் புரியுது ஹீரோ பேசிக்கா இந்த மாதிரிலாம் பவர்ஸை யாருமே பயன்படுத்த மாட்டான், ஆனா ஒருத்தங்களை எதிரி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டானா முடிச்சே விட்டுருவான் போலேன்னு புரிய வர, அதுவே இங்க ரிட்ஸும் மத்த பசங்க கிட்ட டே எஸ்கேப் ஆறதுக்கு ஏதாவது பிளான் போட்டாங்கன்னு சொல்லும் போது, என்னடா பிளான் போடுறது பாரு, நம்மள கொலை பண்ணிடுவாங்க போல, அப்படியே எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னாலும் அங்க இருக்கிற அந்த பையனை பார்த்தியா அவன் இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறான், அவனோட பிரதர் தான் சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது, ஆனா அப்பா அவன் திரும்பி பார்த்துட்டு இல்ல நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி கவலை இல்லாம இருக்கிறான்னு பார்த்தா இவனாலையும் அவன் பிரதராலையும் வந்து டெலிபதி யூஸ் பண்ண முடியுமாமா. அந்த டோரி கண்ணை என் பிரதரை கூட்டிட்டு போகும்போது நம்ம இறந்து போற மாதிரி அவன் சில ஹிப்னோசிஸ் எல்லாம் பண்ணி ஏதோ இல்யூஷன் காமிச்சிருப்பான் போல, அதனாலதான் அவன் அலறி இருந்திருக்கான். இப்ப என் பிரதர் இறந்து போன மாதிரி அவன் காட்டுறதுமே வந்து ப்ராபபிலி ஒரு இல்யூஷனா தான் இருக்குன்னு சொல்லும் போது, சரிடா அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் எப்படி வெளியே ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க எப்படா எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிக்க, நம்ம கிட்ட இருக்கிற பவர்ஸை பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லி அதுல ஒரு பையனால பைரோகெனிசிஸ் அதாவது இந்த ஃபயர் வந்து உருவாக்க முடியுமா. சோ ஒரு ஸ்பூனை வச்சு அதை ஹீட் ஆக்கி
அதுவே இன்னொரு பையனால அந்த ஸ்பூனை வந்து பெண்ட் பண்ண முடியும். அதனால அந்த மெல்ட் ஆன அந்த ஸ்பூனை கொண்டு போய் பூட்டுக்குள்ள வச்சு அந்த பூட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பூட்டை அன்லாக் பண்ண அந்த வெளியே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஆஹா சூப்பரா இந்த பூட் ஓபன் பண்ணிருக்கீங்க, வேற என்ன விதையில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது டே அவனுங்களை அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுங்கடான்னு ரெட்ஸு சொல்லும் போது அந்த அளவுக்கு எல்லாம் வித்த தெரியாதுன்னு சொல்லிடுவானுங்களா. வேற வழி இல்லன்னு ரெட்ஸு அப்படியே அந்த டோரை நீக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில வர டே குட்டி பையா உன்னோட பவரை வச்சுட்டு நீ என்ன எங்களை அச்சிரு அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையா அப்ப வந்தோன்னு அவன் தலையை தூக்கி தரைக்குள்ள சொருகிரும் அப்படின்னு மிரட்டும் போது முடிஞ்சா வந்து பண்ணி பாருங்கடா அப்படின்னு ரெட்ஸு அவனுங்களை வெறுப்பேத்துவான். ஆனா அதே நேரத்துல அவனுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆஹா என் பவர் வேலை செய்யுமான்னு தெரியல, இருந்தாலும் ப்ளீஸ் எப்படியாவது இவனுங்களை ஏதாவது பண்ணிரு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டு சொருகிட்டான். அவுட் ஆஃப் லக்ல தான் அவன் பவரே வந்து பயன்படுத்தி இருந்திருக்கான் அப்படின்னு தெரியாத அந்த மத்த பசங்க எல்லாரும் ஏன்டாடே உன்னாலதான் இவ்வளவு யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த பூட்டையை நீயே ஓபன் பண்ணிருக்கேன்டான்னு கேட்க இல்ல அங்க பத்தியே ஒரு கேமரா இருக்குது, சோ அதனால அந்த கேமரால யாரெல்லாம் பாத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நம்ம எல்லார்ட்டையுமே பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவோம். அதுவே அந்த ஃபெசிலிட்டிக்கு வெளியில நம்ம ஹீரோவும் டேரோவும் அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் 2 பேரை இழுத்து வச்சு போதர்ல வச்சு அச்சிருவாங்களா. ஆனா அதுல ஒரு செக்யூரிட்டியை பார்த்தா அந்த ஸ்பிரிட் இருக்கிறான்ல அவன் டேக் ஓவர் பண்ணிக்குவான். இதை கவனிச்ச அந்த டேரோ ஏண்டா ஸ்பிரிட் இது ஒரு பாடின்னு இதை ஏண்டா டேக் ஓவர் பண்ணிருக்க, அட்லீஸ்ட் அந்த ஒரு மீசக்காரனையாவது டேக் ஓவர் பண்ணிருக்க வேண்டியதான்னு கேட்கும் போது அதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற காரணத்துக்காக என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் களத்துல இறங்குறாங்க. இங்க ரெட்ஸும் அந்த மத்த பசங்களும் எஸ்கேப் ஆகும்போது எந்த வழியா போய் எஸ்கேப் ஆகுறதுன்னு அதுல ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா, அவளோட பவரை யூஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பாளா. இங்க ஹீரோவும் டேரோவும் வழியில போற ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சி அச்சு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி கடத்திட்டு வந்த குழந்தைங்க எல்லாரையும் பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிற உண்மையை கக்கிடுறாங்களா. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்களா. அந்த ஸ்பைக் மண்டைனோ அப்படின்னா என்ன, அந்த மீசக்காரனோ போய் தோத்துட்டானா வரட்டும் இந்த தடவை அந்த குட்டி பையனை வச்சு நான் புலந்துடுறேன் அப்படின்னு இந்த ஸ்பைக் மண்டையன் சமகான்ல இருக்கும் போது கூட இருக்கிற மத்தவங்க எல்லாருமே கலாய்ப்பாங்க, என்னடே நீ ஏற்கனவே போய் தோத்து போயிட்ட இப்ப மட்டும் போய் ஆச்சு என்ன தண்ணி புடிங்க அப்படின்னு நட்டுற போற அப்படின்னு கேட்கும் போது அந்த டிவிஷனோட லீடர் தான் ஓகேடா ஸ்பைக் மண்டையா உன் மேல எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்குது, போய் உன்னால முடிஞ்சதை பாரு, ஆனா ஒருத்தங்கிட்டே திருப்பி இன்னொரு அளவு தோத்த அப்படின்னா நடக்கிறதே வேறன்னு சொல்ல இங்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோவும் ஓகே ரைட் நமக்கு பெருசா டைம் இல்ல எல்லாரும் ஒவ்வொரு வழியா போய் தேடலாமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்பைக் மண்டையும் அங்க வந்து எங்க ராசா போறீங்க முதல்ல கணக்கு நேராக்கி ஆகணும்னு சண்டைக்கு வர ஹீரோ பையா நீ ஓரமா இருந்து வேடிக்கை பாரு ஐயா இந்த மேட்ச பாத்துக்கிறேன்னு டேரு உள்ள இறங்கலான்னு பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்லன்னு பொறுமையா முன்னாடி போய் நின்னவன் அசால்ட்டா அவனை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் சவுத்துல அடிச்சு சீலிங்ல தூக்கி சொறி விட்டாரான். இவ்வளவு வயலன்ஸ் நான் ஹீரோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு அந்த டேரோ யோசிக்க அதுவே அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரும் ரைட் அந்த ஸ்பைக் மண்டை எந்த ஒரு ரியாக்ஷனை கொடுக்கல அப்படின்னா என்ன இந்த கிளா ஆர்கனைசேஷன் உண்மையான பவர் என்னங்கறத அந்த குட்டி பையனுக்கு புரிய வச்சு ஆகணும்னு எல்லாரும் கோதால இறங்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.